இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இந்த உத்தரவு குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தேர்வுக்காக வெளியிடப்பட்ட ஒரு உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிட்டது. அந்த உத்தேச தேர்வு பட்டியலுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அவர்கள் தங்களது உத்தரவில் தமிழ் வழியில் படித்தோருக்கான இடஒதுக்கீடு செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதாவது காவலர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த தேர்வாணையம் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதில் நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தோமானால், தமிழ் வழி படித்தோருக்கான இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுவதில் ஏன் இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கிறது? தமிழ் வழியில் படித்தவர்கள் தமிழகத்தில் தான் வேலைக்கு செல்ல முடியும், ஏன் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறீர்கள் என கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கின் பின்னணி என்ன என்று பார்த்தோமானால், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதாவது எம்பிசி வகுப்பைச் சேர்ந்தவன், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு ஆகியவை தமிழ் வழியில் படித்திருக்கிறேன். இந்த நிலையில் தமிழக காவல்துறையில் சார்பு ஆய்வாளர் பணிக்கு 2019ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. இதில் எழுத்து தேர்வு, உடல் திறன் தேர்வு, நேர்முக தேர்வு 3 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்வுக்கெல்லாம் விண்ணப்பித்திருந்தேன். இதில் எனக்கு மதிப்பெண்கள் 70க்கு 51 மதிப்பெண்கள் கிடைத்திருந்தது. ஆனால் உடல் திறன் தேர்வுக்கு அழைக்கப்பட்டு 15 மதிப்பெண்களுக்கு 12 மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறேன். இப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு அந்த தமிழ் வழியில் படித்தோருக்கான அந்த இடஒதுக்கீடு முறையில் இவருக்கு கிடைத்திருந்தால், அதாவது சார்பு ஆய்வாளர் தேர்வில் இவருக்கு இடம் கிடைத்திருக்கும், நேர்முக தேர்வுக்கு இடம் கிடைத்திருக்கும். ஆனால் இவருக்கு இடம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் தமிழ் வழியில் பயின்றோர், அதாவது தொலைதூரத்தில் தமிழ் வழியில் பயின்றோர் ஆகியோரை எல்லாம் இந்த தமிழ் வழி கல்வி படித்தோருக்கான இடஒதுக்கீட்டில் சேர்த்ததால் தனக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆகவே அந்த உத்தேச தேர்வு பட்டியலுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நிர்வாக நீதிபதி கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு வந்த பொழுதுதான் இந்த உத்தேச தேர்வு பட்டியலுக்கு, அதாவது டிசம்பர் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி காவல்துறை சார்பு ஆய்வாளர் பணிக்கு அந்த தேர்வுக்காக வெளியிடப்பட்ட அந்த உத்தேச தேர்வு பட்டியலுக்கு இடைக்கால தடை விதித்து அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக விரிவான பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினை ஒத்திவைத்திருக்கிறார்கள்.